ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கிஃப்ட்ஸ். நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்து பழனி போயிருந்தோம். அந்த விலாக் தான் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் அங்கே சில க்யூட்டான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஹோம் டவுன்லேருந்து பழனி வந்து ஒரு 1.5 ஹார்ஸ் ட்ராவலுங்க. அதனால வந்து காலையில் 11:30 வண்டி எடுத்துகிட்டு அங்கே பழனி 1:00 பக்கம் ரீச் ஆகிட்டோம். இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் வந்து மொட்டை அடிக்கிற அந்த பிளேஸ் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே நாங்கள் டேரெக்டாக வந்து அங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மழை வர மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் போன டைமில். அதனால் வந்து அவசர அவசரமாக வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து போனோடனே பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிட்டோம். லைட்டாக வந்து அழுதா. அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகிட்டா. ஃபஸ்ட்டு அவளுக்கு அடித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து மொட்டை அடித்தோம். அடுத்து வந்து நானும் பூ முடி கொடுத்துருந்தேன் வேண்டுதல். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்து குளிச்சு கிளம்பிட்டோம். க்ளவுட்ஸ் பார்த்திங்கனாவே தெரியும், பயங்கரமாக மழை வரக்கு. ஆனால் இது மாதிரி நிறைய அப்படியே கருமேகங்கள்லாம் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் கரெக்டாக வந்து இதெல்லாம் குளிச்சுட்டு வெளியே வரும்போது மழை வரக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அங்கே அந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோப் காருக்கு போகிறவங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க. விஞ்சுக்கு போகிறவங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அதுக்காக வந்து அது ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ மழை வர ஸ்டார்ட் ஆகிட்டங்காட்டி இந்த பேட்டரி கார்லாம் 1, 2 தான் வந்துட்டு இருந்தது. நாங்கள் இப்போ மொட்டை அடிக்க போனோம்ல, அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேட்டரி கார் வந்து வந்துகிட்டே இருந்தது. மழை வந்தனால வந்து 1, 2 தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பேட்டரி கார் போகிறதுக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணி அப்புறம் தான் வந்து பேட்டரி கார் போனோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோப் கார் மழை வந்தங்காட்டி நிறுத்தியே வச்சுட்டாங்க. யாருமே அங்கே போகலை. விஞ்ச் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதனால் பேட்டரி காரில் நாங்கள் விஞ்சுக்கு போயிட்டோம். இதான் வந்து எங்கள் பாப்பா மொட்டை அடிச்சதுக்கப்புறம் எடுத்த பிக்கு. அவளுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் என்னமோ ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஜாலியாக ஓடிட்டே இருக்கா. வரமாட்டேங்கிறா. மேலே போய் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா. இதை சுற்றி சுற்றி ஓடி ஓடி விளையாடிட்டே ரொம்ப நேரம் டைம் ஓட்டிட்டா. சரி, அழுகிறா. எடுத்துகிட்டு போனோம்னா அழுகிறா. சரி கொஞ்ச நேரம் விளையாட்டுன்னு நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விஞ்சுக்கு அங்கே பேட்டரி காரில் போகணுன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய லைன் க்யூ நின்றுட்டுருக்கு. அதுவும் வந்து நாங்கள் போனோடனே டிக்கெட்டெல்லாம் தரமாட்டோம், கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. எங்கள் அம்மானால் வந்து அவ்வளோ படியெல்லாம் ஏறி வர முடியாது. அதனால் வெயிட் பண்ணி தான் அதில் தான் போகிற மாதிரி தான் எங்களுக்கு ஆப்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணோம். அப்போ வரைக்குமே டிக்கெட் வந்து கொடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி டிக்கெட்டை கொடுத்தும் போகாமல் இருப்பாங்கள்ல, அவங்களையெல்லாம் வந்து போகிறக்கு அது ஒரு 1/2 மணி நேரம் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டிக்கெட் வந்துச்சு. போய் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம். நாங்கள் நினச்சோம் சாட்டர்டே போனால் தான் கூட்டமாக இருக்கும், சண்டே போனோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஆனால் வந்து தப்பாக தான் இருந்துச்சு. சாட்டர்டேவோட சண்டே அதிகமாக இருந்துச்சு போல் கூட்டம். எல்லாருமே சாட்டர்டே போனவங்ககிட்ட கேட்டு பார்த்தோம். அவங்க நீங்கள் சனிக்கிழமையே போயிருந்துருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் தரிசனம் பார்க்குறக்கு வந்து மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் க்யூ நின்னோம். அதுக்கும் வந்து டிக்கெட் ரூ. 50 டிக்கெட்டில் போனோம். அதுக்கே வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரக்கு. முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்தியாக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் பார்த்ததுக்கு வந்து ஒரு பலனாக இருந்துச்சு. அந்த 7:30 வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா, தங்கரதம் கரெக்டாக வந்துச்சு. தங்கரதத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அங்கே பிரசாதம்லாம் தர இடம் இருக்கு இல்லைங்க, அங்கே போயிட்டு பஞ்சாமிர்தம், அதிரசம், அப்புறம் வந்து முறுக்கு, அப்புறம் இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் தரக்கு, எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் தரக்கு எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பழனியில் இந்த தங்கரதம் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் போனீங்கன்னா அந்த தங்கரதத்தை வந்து பார்த்துட்டு வாங்க. குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது தங்கரதம் பார்த்து முடிச்சுட்டு அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, அந்த டைம் 7:30 8:00 ஆயிடுச்சுல்ல. அப்புறம் வந்து அங்கேயே அன்னதானம் போடுறாங்க. பழனியில் வந்து அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. எப்போ போனீங்கனாலும் அன்னதானம் இருக்கும். இந்த டைமுக்கு தான் இருக்கும், அந்த டைமுக்கு தான் இருக்குன்னு இல்லை. எல்லா டைமும் வந்து அன்னதானம் இருக்கும். நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே கூட்டமே இல்லை. ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு. அதனால சரி போய் அங்கே சாப்பிட்டே போயிடலாம். எப்படி இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே அன்னதானத்துக்கு போனோம். அங்கே போய் அந்த க்யூவில் ஒரு லைன் இருந்தாலுமே அது திறந்து விடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ண டைமில் பார்த்தா ஒரே ஒரு லைன் தான் இருந்தது. நாங்கள் உள்ளே போகிற டைமில் பார்த்தா அத்தனை கூட்டம் வந்துருச்சு. ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 பேர் அந்த க்யூவில் மறுபடியும் ஃபார்ம் ஆகிட்டாங்க போட்டிருக்கு. அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் நாங்களும் போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, பாயாசம், அப்பளம் அதெல்லாம் போட்டாங்க. சாப்பாடு இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. பாயாசம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து அன்னதானம் சாப்பிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே முடிச்சுட்டு இந்த அன்னதானமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஞ்சில் தான் மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு.
அதுக்கு போனா வந்து ஒருத்தர் இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒருத்தங்க மட்டும் போனா பத்தாது. இப்போ 4 பேர் போனீங்கன்னா, 4 பேருமே அந்த லைன்ல போய் நிக்கணும். அப்பதான் வந்து டிக்கெட் கிடைக்கும். அதுவும் போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு, ஒவ்வொரு கேட் வைஸா அப்படிதான் வந்து விடுறாங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் நின்னேங்க. அப்புறம் மறுபடியும் விஞ்ச் வர வரைக்கும் அங்க போய் வெயிட் பண்ணணும். அந்த டைமும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட தரிசனத்தோட இந்த விஞ்சுக்கு வெயிட் பண்ண டைம் தாங்க அதிகமா இருந்துச்சு. அதனால நீங்கலாம் வந்து படிக்கட்டில டக்குன்னு ஏறி போய் பார்த்துட்டு வந்துருங்க. விஞ்சுக்குலாம் வெயிட் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போது 10:30 ஆயிருச்சு. அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அத வந்து போட்டிருக்கேன். இந்த நெக்லஸ் செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கீழ பழனியில இந்த பஜார் பெரிய பஜார்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அங்க வந்து வாங்குனேன். இதோட ரேட் வந்து ₹150 இந்த நெக்லஸ் செட்டு. அப்புறம் அந்த பேங்கிள் வந்து ₹80 பாப்பாக்காக வாங்குனேன். அங்க பெரிய பஜார்ல எல்லா வீட்டு உபயோகப் பொருட்களும் இருந்துச்சு. அப்படியே எனக்கும், எங்க பாப்பாக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வாங்குனேன். இந்த பர்ஸும் அங்க தான் வாங்குனேன். ஒரே பஜார்ல போய் எல்லாமே வாங்கிட்டோம். இந்த பர்ஸ் வந்து 150 வந்துச்சு. எனக்கு 1, சித்திக்கு 1 அப்படி வாங்குனேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த இது தேவைப்பட்டுச்சு எனக்கு. அதனால வந்து இது ஒண்ணு ₹30 வந்துச்சு. அது ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து இது என் குட்டி பாப்பாக்கு தான் இந்த பேங்கிள். இது வந்து ₹100 இது கொஞ்சம் விலையச்சு தான். அந்த அளவுக்கு இல்ல. சரி ஓகே இருக்கட்டும்னு சொல்லி வாங்குனேன். இந்த பேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஒர்த்தா தான் இருந்துச்சு. இது வந்து சித்தி பொண்ணுக்காக இந்த பேங்கிள் செலக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செயின் வந்து எடுத்தோம். இது வந்து என்னோட இன்னொரு சித்தி பொண்ணுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும், அப்புறம் இன்னொரு 2 சித்தி மொத்தம். அவங்க 3 பேத்துக்குமே ஒரே மாரி மாடல்ல வாங்கிட்டோம். ₹50 இந்த செயினு. இது ஒண்ணு ஒரே மாரி எடுத்துக்கிட்டோம் பாப்பாங்களுக்கு. அடுத்து வந்து ஒரு ஸ்டெட் எடுத்தேன். இது வந்து 2வது சித்தி பொண்ணுக்கு. அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாரி ஸ்டெட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பர்பிள் கலர் ஃபேவரைட். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குமேன்னு டால்ஃபின் போட்டத எடுத்துட்டேன். இந்த கிளிப் வந்து சித்திக்கு. இது வந்து ஒரு ₹25 வந்துச்சு. நல்லா இருந்தங்காட்டி அத வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த பவுல் வந்து சரி வீட்டு உபயோகத்துக்கு எதுக்காவது பயன்படும். இது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நல்லா கெட்டியா இருந்துச்சு. ₹20 தான் இந்த பவுலு. சரி ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. அப்புறம் இந்த குஷி கிளிப் வந்து வீட்ல இருக்கிறதே இல்லைங்க. எவ்வளோ வாங்கி வச்சாலும் என் பாப்பா எங்கேயோ தூக்கி தூக்கி வீசிறா. எங்கே வீசுறான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால ஒரு அட்டையே இந்த தடவ வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் வந்து பாப்பாக்காக தான் வாங்கினேன். அவளே அது செலக்ட் பண்ணாங்க பெரிய மனுஷி. அவளே வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பழகுறதுக்காக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி குடுத்துட்டேன். ஓகேங்க. மோஸ்ட்லி எல்லாமே காமிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.